எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி எப்படி பட்டர்ஃப்ளை ப்ரூச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு 1 இன்ச் ரிப்பன் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் 6 இன்ச்சஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 6 இன்ச்சு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 1 இன்ச் ரிப்பனில். ஸோ அதை நான் ஃபேர் பண்ணிக்கிறேன் ஓரத்தில் பிரிஞ்சிடறதுபடி. நெக்ஸ்ட்டு நான் அதை சென்டர் 2 பக்கமும் அதை சென்டரில் வச்சுட்டு இதே மாதிரியே ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு நல்லா இழுத்து பிடிச்சோன்னா அது சுருங்கி வந்துடும். ஸோ நம்ம அப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் மாதிரி நமக்கு கிடச்சிடும் சுருக்கி அப்படி இழுத்து பிடிக்கும்போது. ஓகே, இப்போ நம்ம நல்லா நாட் போடுறோம். கீழேருந்து குத்தி முடிச்சு போடுவோம்ல, அந்த சுற்றி எடுத்து அப்படி நாட் போட்டுக்கோங்க. நல்லா சுற்றி பூ கட்டுறது மாதிரி நல்லா நாட் போட்டாலும் ஓகே, இல்லைங்கி ரிப்பனுக்குள்ளே அந்த கீழேருந்து கொடுத்து மேலே சுற்றி நாட் கொடுத்தாலும் ஓகே. எப்படியோ நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி சுற்றி அது அப்படியே நாட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து நல்லா கீழோட்டு சுற்றி கொடுத்து பூ கட்டுறது மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். நாட் போட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா டைட்டாக 2 to 3 டைம்ஸ் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ண அப்புறமேட்டுக்கு இதில் நான் பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வச்சுக்கிறேன். சாம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டைம்ஸ் போல் நல்லா அது ஃபிட்டிங் ஆகிறது மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு பகரம் நீங்கள் வேறையும் வைக்கலாம். நான் இப்போ பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வச்சுருக்கேன். இதில் கிளிப் ஸ்டோன் வைக்கலாம். அதெல்லாம் காமிப்பேன் பாருங்கள். கிளிப் ஸ்டோன் வைக்கலாம். அதுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, இது வைக்கலாம். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன், சின்ன கிளிப் ஸ்டோன் நிறைய எடுத்து வைக்கலாம். இது பேர்ல் பீடு வைக்கலாம். ஓகே, இதே மாதிரி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஹெட் பார்ட்டுக்கு நான் அந்த கொம்புக்கு நான் ஜூ பீட் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஒயிட் கலர் சுகர் பீட்ஸும் கொடுத்து ரிவர்ஸில் நான் இறக்கிறேன். அப்போ அது ஷேக் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? ரிவர்ஸில் நான் இறக்கிக்கிறேன். இது ஒரு கொம்பு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸில் அடுத்த கொம்பும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது சிம்பிள் ப்ரூச் தான். இதில் இது ஆர்கான்சா ரிப்பன்லேயும் பண்ணலாம், சேட்டன் ரிப்பனில் பண்ணலாம், சில்க் காட்டனில் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதில் யூஸ் பண்ணி இந்த ரிப்பனை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேட்டனில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னன்ட்டு பார்ப்போம். ஓகே, அதுக்கு நான் ஒரு சேட்டின் ரிப்பன் எடுத்துருக்கிறேன். அது நான் ஒரு ஃப்ளவர் புஷ் தான் பண்ணுறேன். இதில் 6 சென்டிமீட்டர். ஓகே, 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6 பெட்டல்ஸ். ஓகேங்களா? 6 பெட்டல்ஸுக்கு நான் 6 சேட்டன் ரிப்பன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு. ஓகே, அதை நான் இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணக்கப்புறமேட்டுக்கு இதை நான் பாருங்கள், அந்த இதுலேருந்து நல்லா சரித்து கீழே எண்ட்லேருந்து அந்த எண்டு வரை நான் ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். மேலே குத்தி கீழே குத்தி அப்படி ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை அந்த கீழே மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, கட் பண்ண அப்புறமேட்டுக்கு இதை நல்லா இழுத்து சுருக்கி பிடிச்சோன்னா ஒரு பெடல்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி இதே சேம் ப்ராசஸில் இதே மாதிரி கீழேருந்து கிராஸாக அப்படியே நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து மேலே வர ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே சேம் ப்ராசஸ் தான். மேலே வர ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நான் 6 பெடல்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் 6 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், 7 எடுக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சின்னதாக வேணால் சின்னது, பெருசாக வேணால் பெருசாக அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, மிச்சம் இருக்கிறது இப்படி கட் பண்ணிவிட்டு நல்லா சுருக்கணுன்னா ஒரு பெடல்ஸ் போல் ஃபார்ம் ஆகிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நாம் இப்போது இதையும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி நான் வந்துட்டு 6 பெட்டல்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி இதே மாதிரியே கிராஸாக வச்சு ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து கீழே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே கோர்த்து சுருக்கி அப்படியே எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு சேட்டிங் ரிப்பன்லையும் பண்ணலாம், ஆர்கான்சா ரிப்பனில் சூப்பராக இருக்கும், ஆர்கான்சா ரிப்பனில் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நெட் கிளாத்தில் பண்ணலாம், இதில் எல்லாமே ஓகே இது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு வந்துட்டு கீழே இருந்து இந்த பக்கம் நம்ம குத்தி சுருக்கி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வந்து நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் இது வந்து கிளாத்தில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம்ஸ் வந்து கிளாத்தில் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்துட்டு ஒரு அக்ரிலிக் ஃப்ளவர் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து ஒரு கோல்டன் கலர் பேர்ல் பீடும் கொடுத்து உள்ளுக்கு ஸ்டிச்சஸ் இறக்கிக்கிறேன். ஓகே, இதை வந்துட்டு ரெடியாச்சு. ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்துட்டு ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு நான் 3 இன்ச்சு 3 இன்ச்சு ஓகே 3 இன்ச்சு நீளமும் 3 இன்ச்சு அகலமும் எடுத்துக்கிறேன். பார்த்திங்களா, 3 இன்ச்சு நீளம் 3 இன்ச்சு 3 இன்ச்சு தான் இன்ச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபேர் பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டர் போட்டு. ஏன்னா இது வந்து பிரிஞ்சு வந்துடும், அதனால் லைட்டர் போட்டு எல்லாமே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதே மாதிரி முக்கோண ஷேப் இந்த கூம்பு ஷேப் முக்கோண ஷேப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இன்னமும் சென்டர் பார்ட்டில் வச்சு ஒன் ஃபோல்டு கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது 2 வரும் பார்த்திங்களா, இன்னும் அதுக்கு சென்டர்லேருந்து இன்னும் ஒன்று அப்படி 3 டைம் வந்து நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். நான் பார்க்கும்போது தெரியும், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரீகாப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கீழே உள்ள பார்ட்டை நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு நான் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்துட்டு ஸ்டோன் ஹோல்டர், இதோட நேம் ஸ்டோன் ஹோல்டர். இது வந்துட்டு ஹீட் நம்ம கையில் படம் பார்த்திங்களா, அதனால நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறதாக்கும். அது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், தேவையில்லை அப்படி வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, அதை நல்லா வந்துட்டு ஃபேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு பின்னு இதோட முக்கோண பார்ட்டில் நமக்கு கிடைக்கும். அதை வந்துட்டு இன்னும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, லைட்டர் போட்டுட்டு அந்த நல்ல கை வச்சு இருத்தி விடணும். அப்போ தான் அது வந்துட்டு நமக்கு சுருக்கமாக அது பிரிஞ்சு வராதபடி இருக்கும், நல்லா ஒட்டிக்கும் அந்த கிளாத் வந்துட்டு. ஓகேங்களா, அப்படி நான் வந்துட்டு ஒரு 5 பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு. ஓகே, இது வந்துட்டு ஒரு லில்லி ஃப்ளவர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, லில்லி ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ரவுண்டு மொத்தமாக ஒரு 12 வச்சுக்கலாம், 10 வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் வந்துட்டு சிம்பிளாக ஒரு 5 எடுத்துக்கிறேன். 5 எடுத்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, இதே மாதிரி பாருங்கள், உங்களை பார்க்கும்போது புரியும். ஒரு முக்கோண ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் அதுக்கு சென்டர் பார்ட்லேருந்து இன்னும் ஒரு முக்கோண ஷேப்பில் பண்ணும்போது ஒரு பெடல்ஸ் போல் ஒன்று நமக்கு கிடச்சிரும். அதை கீழே இருக்க பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டர் வச்சு நம்ம வந்துட்டு லைட்டாக ஃபேர் பண்ணி அதை நல்லா கிளாத்தை வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா சீல் பண்ணணும். ஓகேங்களா, இல்லாண்டா அது பிரிஞ்சது மாதிரி இருக்கும். நல்லா சீல் பண்ணும்போது அந்த துணி நல்லா நம்ம டைட்டாக கை வச்சு அழுத்தி கொடுக்கணும். அப்போ தான் அது ஒட்டி பிடிக்கும். அதே மாதிரி கீழே முக்கோண ஷேப்பில் இன்னும் வரும் பார்த்திங்களா, திருப்பி பிடிக்கும்போது அதையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே சீல் பண்ணிக்கணும் லைட்டர் போட்டு. ஓகேங்களா, கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க, அப்போ தான் வந்துட்டு ஒட்டும். ஓகே, இப்படி நான் வந்துட்டு ஒரு 5 பெட்டல்ஸையுமே நான் வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி மேக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நெட் கிளாத்லேயும் பண்ணலாம், சாட்டன் ரிப்பன்லேயும் சாட்டன் கிளாத்லேயும் பண்ணலாம், சில்க் காட்டன் மேக்ஸிமம் சில்க் காட்டனில் பண்ணாலும் அழகாக இருக்கும். நம்மளோட ப்ளவுஸு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எல்லாம் வரும் பார்த்திங்களா, ஸோ அதுக்கு மேட்சாகிட்டு நம்ம சாரி அதுக்கு மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக பண்ணோன்னா இன்னமும் அழகாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும் ஃப்ளவர் வச்சு. ஓகே, இதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சீல் பண்ணி இதே மாதிரி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். வெரி ஈஸி தான். சிலவங்களை பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், ஆனால் இது ஈஸி ப்ரூச் தான். ஓகேங்களா, ஓகே, மேக்ஸிமம் வந்து ப்ரூச்சஸ்க்கு வந்து 10ஆம் நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணிக்கணும். 10ஆம் நம்பர் நீடில் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், அதுதான் வந்துட்டு சுகர் பீட்ஸு இந்த பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகே. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 5 பெட்டல்ஸு மேக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதை எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த ஓரம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வச்சு நான் ஒவ்வொன்னா கோர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் அந்த 5 பெட்டல்ஸையும் கோர்த்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, ஒவ்வொன்னா கோர்த்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் நிறைய மேக் பண்ணலாம். நான் வந்துட்டு மினிமம் ஒரு 5 பெட்டல்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி கோர்த்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து கிளாத்தில் நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே. கிளாத்தில் ஃபிட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வரிசையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா விரித்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கீழே கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளவரோட ஒவ்வொரு சென்டர்லேருந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு சென்டர்லேயுமே ஒயிட் பேர்ல் பீடு வச்சு நான் வந்துட்டு இதை கொடுத்துக்கிறேன். உள்ளுக்கு ஒரு 5 பேர்ல் பீடு கொடுத்து உள்ளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்துட்டு இதை அப்படியே நேரே நிற்க வைக்கணும். ஏன்னா இது சாஞ்சிக்கிறோம். நம்ம வந்து முதல்ல மட்டும் இது கீழே மட்டும் தான் கொடுத்துட்டோம் ஸ்டிச், அதனால் சாஞ்சிக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த பெட்டல்ஸோட நடுவில் நிற்கிறது மாதிரி நான் பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பெட்டலுக்கு அந்த பக்கம் கொடுத்து இதை வந்து நம்ம அந்த ஃப்ளவரை ஸ்டாண்ட் பொசிஷனில் நிற்க வைக்கணும். நிற்க வச்சுட்டு அதுக்கு உள்ளே அந்த இன்னொரு ஸ்டிச் எடுத்து அதில் தான் நான் வந்து பேர்ல் பீடு கொடுத்துக்கிறேன். ஒரு 5 பேர்ல் பீடு கொடுத்து மொத்தமாக எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எல்லாமே இதே மாதிரி நான் சொன்னது மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த பெடல்ஸை வந்துட்டு ஒவ்வொரு பெடல்ஸையும் நேரே நிற்க வச்சுட்டு 2 பக்கம் ஸ்டிச் கொடுத்துட்டு அதில் சென்டரில் இருந்து எடுத்து ஒரு 5 பேர்ல் பீடு கொடுத்து ஒரு 2 mm பீடு ஓகேங்களா கொடுத்து இதே மாதிரியே சேம் ப்ராசஸில் நான் எல்லா பெடல்ஸ்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுவும் கொடுக்கலாம். இல்லாட்டி 1 பீடு வச்சு கொடுத்து 1 பீடு அந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரோட மேலே அந்த ஓரத்தில் வந்துட்டு 1 பீடு மட்டும் வச்சு கொடுத்தாலே இன்னும் அழகாக இருக்கும். அப்படியும் கொடுக்கலாம் ஓகேங்களா. அது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி. நான் இப்படி கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன மாடலில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடலில் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே. இனி வந்துட்டு இந்த பக்கம் அப்படி அந்த 5 பெட்டல்ஸுமே விரித்து வச்சு கரெக்டாக நம்ம அதை ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த பேர்ல் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ அது வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே. அப்படி எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இனி லாஸ்ட்டு பெடல்ஸ் வந்தாச்சு. அதை இதே மாதிரியே அதை அப்படியே நிற்க வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்டர் லைன் ஒன்று எடுத்து இதே மாதிரி 5 பேர்ல் பீடு கொடுத்துட்டு அந்த கீழே உள்ளதில் நம்ம ஸ்டிச் பண்ணி என்னான்னு போட்டுக்கணும் ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை கவர் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு 2 mm பேர்ல் பீடு எடுத்துக்கிறேன். பேர்ல் பீடு எடுத்துகிட்டு 2 mm 3 mm 5 mm அது உங்கள் இஷ்டம். ஏதோ ஒரு பேர்ல் பீடோ இனி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், கட் பீடு கொடுத்துக்கலாம். அது உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் அதை கவர் பண்ணுறதுக்கு வேண்டி அதில் இருந்து அங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு 5 to 6 7 மட்டும் எடுத்துக்கிறேன் போல். எடுத்துகிட்டு அந்த கீழே எண்டுக்கு நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் ஸ்டிச்சு. அதே மாதிரி அந்த கீழே முட்டு கீழே வரையிலும் இதே மாதிரி சேம் ப்ராசஸில் நான் வந்துட்டு பீடை கோத்துட்டு ஒன்று போல் கோத்து எடுத்துகிட்டு கீழே வந்து ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கடைசியில் வந்து இதை ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்து ஒரு பீட் பேர்ல் பீடு மட்டும் கொடுத்து பேர்ல் பீடில் கோல்டன் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாருங்கள், அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பார்த்தீங்களா, கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சு. கொஞ்சம் மேலே ஒன்று கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பேர்ல் பீடு கூட அந்த சென்டரில் கொடுத்துட்டு இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு கொடி டிசைனில் நான் வந்து லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஓகே. வரைஞ்சிட்டு இதில் வந்துட்டு நான் மொத்தமாக இதை வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். தெரியாதவங்க முந்தின வீடியோஸில் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஓகே. இதை வந்து கவுச் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து
கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு லீஃப் எப்படி லீஃப் பண்ணுறோன்னு பாருங்கள். அதுவும் இந்த மெத்தடும் வரும். லீஃபு இன்னும் ஒரு மெத்தட் உண்டு. அந்த மெத்தட் வந்துட்டு நான் இன்னொரு மேக்கிங் ஏதாச்சும் பண்ணும்போது நான் அதை காமிச்சு தருவேன். இப்போ வந்துட்டு இன்னொரு ஃப்ளவர் லீஃப் மெத்தட் வந்து நான் காமிச்சு தரேன். ஓகேங்களா? ஓகே. நான் இப்போ வந்துட்டு இன்னொரு சேட்டிங் ரிப்பன் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆர்கான் சரபில் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் சேட்டிங் எடுத்திருக்கேன். சேம் இதே மாதிரி நம்ம மாற்றியும் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாதிரியே கிராஸில் இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள். இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அந்த பெட்டல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுதான். அதே மாதிரி வச்சு இதில் லீஃபுக்கு நம்ம வந்துட்டு அதில் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா லீஃப் கிடச்சிரும். ஓகே, ஒரு லீஃபு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அதை கீழே எனக்கு அந்த லீஃப் அதில் வேணும், நான் எந்த இடத்துல லீஃப் வேணும்னு நினைக்கிறேன்னு அதை நான் கொஞ்சம் மேலே உயர்த்திட்டு நீங்கள் இதை கொஞ்சம் கீழே தாத்துவீங்க. ஓகேங்களா? அப்போ அது அழகாக இருக்கும். அதில் கீழே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஓகே. இனி அதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு அந்த ஸ்டெம்புக்கு அந்த பக்கமும் இதே மாதிரி நான் கொடுக்கல. ஒரு லீட் சீக்வன்ஸும் கொடுத்து ஒரு கட் பீடு லாங் 2 பீடும் கொடுத்து அதுக்கு கீழே ஸ்டிச்சஸ் இறக்கிக்கிறேன். இப்படி நான் வந்துட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.